இந்த வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 10 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அதை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு எந்த பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது? இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு எந்த பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது? ஆன்சர், மொரீஷியஸ் பல்கலைக்கழகம். ஆன்சர், மொரீஷியஸ் பல்கலைக்கழகம். இனி இரண்டாவது கேள்வி, தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் என்ன? தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் என்ன? ஆன்சர், 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. மூன்றாவது கேள்வி, தேர்தல் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? தேர்தல் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த நாள்? ஆன்சர், 1950 ஆண்டு ஜனவரி 25 நாள். 1950 ஜனவரி 25. இனி நான்காவது கேள்வி, யார் உள்ளடக்கிய குழு தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு 2023 நிறைவேற்றியது? யார் உள்ளடக்கிய குழு தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யும் வகையில் சட்டத்தை மத்திய அரசு 2023 ஆண்டு நிறைவேற்றியது? ஆன்சர், பிரதமர். பிரதமரால் நியமிக்கப்படும் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர். பிரதமரால் நியமிக்கப்படும் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர். இனி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம். யாருக்கு வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்திய வம்சாவளியினர் அங்கீகாரம் அளிப்பதற்கான சிறப்பு பரிந்துரைக்கு இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது? யாருக்கு வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்திய வம்சாவளியினர் அங்கீகாரம் அளிப்பதற்கான சிறப்பு பரிந்துரைக்கு இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர், 7ஆம் தலைமுறையைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி மொரீஷியஸ் நாட்டவருக்கு. 7ஆம் தலைமுறையைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி மொரீஷியஸ் நாட்டவருக்கு. இனி ஆறாவது கேள்வி நம்ம பார்க்கலாம். ஹரியானாவின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஹரியானாவின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர், நயாப் சிங் சைனி. இனி ஏழாவது கேள்வி நம்ம பார்க்கலாம். 2023 ஆண்டு தேர்தல் ஆணைய சட்டம் பிறப்பிக்கும் முன் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் குழுவில் யார் இடம்பெற்றிருந்தனர்? 2023 ஆண்டு தேர்தல் ஆணைய சட்டம் பிறப்பிக்கும் முன் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் குழுவில் யார் இடம்பெற்றிருந்தனர்? ஆன்சர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. 2023 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட சட்டத்தின்படி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை ரீப்ளேஸ் பண்ணி பிரதமரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் அந்த குழுவில் இடம்பெற்றிருப்பார். இனி எட்டாவது கேள்வி, எத்தனையாவது அட்டவணையில் கீழ் சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட்ட பகுதிகள் உட்பட பெரும்பாலான பழங்குடியின பகுதிகள் குடியுரிமை திருத்தச் சட்ட வரம்புக்குள் வராது? எத்தனையாவது அட்டவணையின் கீழ் சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட்ட பகுதிகள் உட்பட பெரும்பாலான பழங்குடியின பகுதிகள்
குடியுரிமை திருத்த சட்ட வரம்புக்குள் வராது. ஆன்சர் ஆறாவது அட்டவணை. ஆன்சர் ஆறாவது அட்டவணை. இனி 9வது கேள்வி நம்ம பார்க்கலாம். எங்கு G7 உச்சி மாநாடு நடைபெற உள்ளது? எங்கு G7 உச்சி மாநாடு நடைபெற உள்ளது? ஆன்சர் இத்தாலி. ஆன்சர் இத்தாலி. இனி 10வது கேள்வி. ஆசியாவிலேயே அதிக செலவுமிக்க நாடாக மாறியுள்ள நாடு எது? ஆசியாவிலேயே அதிக செலவுமிக்க நாடாக மாறியுள்ள நாடு எது? ஆன்சர் பாகிஸ்தான். ஆன்சர் பாகிஸ்தான். அவ்வளோதான், நம்ம 10 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.